ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்காகவே பிறந்தீர். ஜீசஸ் just born for us. எங்களுக்காக நீர் பிறந்தீர். எங்களுடைய நல்வாழ்விற்காக எங்களை பிதாவோடு இணைக்கக்கூடிய விதத்தில் நீர் பிறந்தீர். அதை கொண்டாடும்படியாக இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு உடைய வார்த்தையின் மூலமாக நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நீங்க வந்தது நிமித்தமாக உங்களுடைய வீடுகளிலே கிறிஸ்துவனுடைய அந்த ஒளி பிரகாசிக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் இந்த நாளிலிருந்து தேவன் நீங்கும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. ஆனா வேதம் அதான் சொல்லுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? இயேசு இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. என்ன பேரு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும் பொழுது எப்படி பேர் வைப்பீங்க? கோடீஸ்வரன் அப்படின்னு பேர் வைப்பீங்க. என்ன அர்த்தம்? அந்த பேரை சொல்ற எல்லாரும் கோடீஸ்வரனா இருக்கணும்னு வச்சீங்களா, இல்ல உங்க பிள்ளை கோடீஸ்வரனா இருக்கணும்னு வச்சீங்களா? சொல்லுங்களேன். உங்க பிள்ளை கோடீஸ்வரனா இருக்கணுன்றதுக்காக உங்க பிள்ளைக்கு கோடீஸ்வரன் வச்சுங்க. சில பேருக்கு செல்வம் பேர் வச்சிருப்பாங்க. அப்படின்னாக்கா அவரை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் செல்வம் வர்றது கிடையாது. அவருடைய வாழ்க்கையில செல்வம் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அக்கா, பெரிய அக்கா பையனுக்கு பேர் வச்சாங்க சுந்தர ரூபன். அப்படின்னாக்க பியூட்டி. அப்படின்னாக்கா அவங்கள பார்க்குறவங்க மற்றவங்க மகிழ்ச்சி அழகா இருக்கிறது இல்லை, தன் பிள்ளைய பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை வந்து உலகத்தில் இருக்கிற மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அழகா இருக்கணுன்றதுக்காக சுந்தர ரூபன் அப்படின்ற ஒரு பேர் அவனுக்கு வைக்கிறாங்க. அப்போ எல்லா பெற்றோருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது அந்த பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்ற மனநிலையில் தான் வைப்பாங்க. ஆமாவே இல்லைங்களா? ஆனால் இந்த தேவன் இயேசுக்கு ஒரு பேர் வச்சு அனுப்புறாரு. என்ன பேர் வைக்கிறான்னு பார்த்தா இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். ஹல்லேலூயா. சார், அவருக்கு பேர் வைக்கும் பொழுது கூட தேவன் எப்படி வைக்கிறார் பாருங்களேன். அவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி வைக்கல. இந்த குமாரன் மூலமாக இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இயேசுவுக்கு பேர் வைக்கும் பொழுது கூட அதை எவ்வளவு டைம் எடுத்து யோசிச்சு கரெக்டா வைக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறீங்க, இன்டர்நெட்ல தேடி ஈடி கண்டுபிடிச்சு கடைசியில மண்டை குழம்பி போய் என்ன பேர் வைக்கிறதுனே தெரியாம அவங்க தாத்தா பேர் வச்சு விட்டுறது. ஹல்லேலூயா. எங்க வீட்டுல ஆண் பிள்ளையே கிடையாது. எங்க அப்பாவுடைய ஜென்ரேஷன்ல எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் ஆண் பிள்ளையா பிறந்திருக்கிறேன். எங்க அம்மா அப்பா என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, என்ன பேர் வைக்கலாம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, எனக்கு எங்க தாத்தா பேர் எனக்கு வச்சுட்டாங்க. எங்க தாத்தா பேர் என்னன்னாக்க சோனை முத்து அப்படின்ற பேர் வச்சுட்டாங்க. வெளியில போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். சோனா, அந்த பாப்பா வந்து வந்துச்சு சோனான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எனக்கு சோனை முத்துன்னு பேர் வச்சுட்டாங்க. எதுவுமே சொல்ல முடியல. ஸ்கூல்ல போய் தைரியமா சேர்த்துருக்காங்க பாருங்களேன். ஸ்கூல்ல போய் தைரியமா சேர்த்து ஹெட் மாஸ்டர் கேட்கறாங்க என்ன பேர் வைக்கணும்னு கேட்கறாங்க. வச்சிருங்க சார் சோனை முத்து. அதை பார்த்தா என்ன பேர் வச்சிருக்கீங்க, ஏதாச்சும் நல்ல பேரா சொல்லுவீங்க, ஸ்கூல்ல சேர்க்குறீங்க இந்த பேர் தான் அவனுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு டக்கு அந்த பக்கம் போற யாரோ சுரேஷ்குமார்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி என்னால ரொம்ப போட்டு மண்டியை பிடிச்சி சுரேஷ்குமார் பேர் வச்சிட்டாங்க. அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, ஆனா சுரேஷ்குமார் ஒரு பேர் என்ன பண்ணிட்டாங்க வச்சு விட்டாங்க ஸ்கூல்ல சேரும் பொழுது. அப்போ ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது ரொம்ப யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் ஏதாச்சும் பேரை வச்சிடறாங்க. ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அதுல கூட எவ்வளவு கேர் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏன்னாக்கா தேவன் மனிதனை விட்டு பிரிந்து இருந்தார். ஏசாயா எழுதுறாரு, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப கடவுளை விட்டு மனிதன் தூரத்தில் இருந்தான், காணக்கூடாத விதத்தில் இருந்தான். ஆனால் இயேசு என்று ஒரு இந்த பூமியில பிறந்த பொழுது அவர் மனிதனையும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஒரு பசையாக இந்த பூமியில வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. வீட்டில் எப்பெல்லாம் வந்து இந்த சிலோட்டை போட்டுறீங்களோ, எப்பெல்லாம் பேஸ்ட் ஊட்டுறீங்களோ, அப்பெல்லாம் உங்க மைண்ட்ல ஒண்ணு வரணும். கரெக்ட், ஒட்டாம இருந்த என்னையும் தேவனையும் இயேசு கிறிஸ்து தான் ஒட்ட வைத்தாரு. இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வந்துருச்சுனாக்க உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நீங்கள் தனிமையை உணர மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அவன் நிறைய பேர் தனிமையில இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க.
அவங்க ஒரு விஷயம் தெரியல. நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமியில் அனுப்பி அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைத்து அவரை உங்களுக்காக வாழ செய்து மரிக்கை செய்து உயிரோடு எழும்ப செய்து இன்றைக்கும் அவர் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறதுக்கான காரணம் என் பிள்ளைகள் ஒரு நாளும் தனிமையை உணரக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமா. நல்ல நாளில தேவன் தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது கூட தன் பிள்ளை எப்படி இருக்கணும்ன்ற மனநிலை வைக்கல. இந்த பிள்ளை நிமித்தமா இந்த ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்து பேர் வைத்தார். ஹல்லேலூயா. இந்த தேவனை கரங்களை தட்டி துதிப்போமா. நன்றி 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 ஆண்டவர், நன்றி ஆண்டவர். வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்பாக பைபிள்ல ஒரு காரியம் இருக்குது. ஒரு முத்து வாங்கி விற்கிற வியாபாரி ஒரு விலை உயர்ந்த முத்தை பார்த்துட்டானா. பார்த்துட்டு என்ன ரேட்டுன்னு கேட்கிறான். 3 கோடி அப்படின்னு சொல்றாங்க அந்த முத்துக்கு. அந்த வியாபாரி பார்க்கறான், இல்ல இந்த முத்து வந்து 8 கோடி போகும், ஆனா அவங்க 3 கோடி சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த முத்தை நல்லா செக் பண்றான். டெஸ்ட் பண்ணி பார்க்கறான், செக் பண்றான். கட்டாயமா அது பியூர் முத்தா இருக்குது. யோசிக்கிறான், சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் தன்னுடைய பொருட்களை விற்கிறான், வீட்டை விற்கிறான், நிலத்தை விற்கிறான், எல்லாத்தையும் வித்துறான். வித்து அதை கொண்டு வந்து கொடுத்து அந்த முத்தை வாங்குறான். ஒரு சின்ன முத்தை வாங்குறதுக்கு தனக்குரிய எல்லாவற்றையும் விற்கிறான். என்ன சொல்றாங்க, என்ன இப்படி விற்கிறாரு, 1 வித்துக்கிட்டு இருக்கிறாரு, 10 ரூபா போற பொருள் 8 ரூபாய்க்கு விற்கிறாரு, இப்படி வித்து என்ன பண்ண போறாரு அப்படின்னாக்க எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு அந்த முத்தை வாங்கிட்டு வர்றாராம். முத்தை வாங்கிட்டு வந்த உடனே அந்த முத்து கையில வந்த உடனே ஒரு கெத்து வந்துருது பாருங்க. ஹல்லேலூயா. முத்து கையில வந்த உடனே கேட்கல, கெத்து வந்துருது. ஏன்? ஏய் 3 கோடி இல்லடா, இதனுடைய மதிப்பு 8 கோடி ரூபாய் போகும். ஹல்லேலூயா. அப்போ மனிதர்கள் விலை உயர்ந்த ஒரு பொருளை பார்த்து அதனுடைய விலையை அறிந்து அதற்குரிய விலையை கொடுத்து வாங்கி அதை இன்னும் அதிக விலைக்கு விற்கும் பொழுது தங்களை அறிவாளிகளை போல புத்திசாலிகளை போல கருதுகிறார்கள் அல்லவா. ஆனா இந்த தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா, தன்னுடைய மிக சிறந்த ஒரு மனிதனாகிய தேவகுமாரனை, அவருடைய பெஸ்ட் எதுனாக்க இயேசுதான். அந்த பெஸ்ட கொடுத்து எதை வாங்கினாரு, ரொம்ப மோசமான பாவத்துல கடந்த, சாபத்துல கடந்த, வியாதியில கடந்த, மரணத்துல கடந்த, பிசாசுக்கு அடிமையாய் கடந்த ஒரு மனு உலகத்தை மீட்டெடுப்பதற்காக மோசமான ஒரு மனிதனை மீட்க தன்னுடைய விலை சிறந்த மிக சிறந்த உயர்வாய் நினைக்கக்கூடிய தன்னுடைய குமாரனை கொடுத்து அவனை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் யோசிச்சேன், இப்படி ஒரு ஏமாளியை யாராச்சும் பார்க்க முடியுமா? இப்படி ஒரு ஏமாளியா இருப்பாரு கடவுள். எல்லாரும் 10 போட்டு 20 ஆக்குவாங்க, இவர் 20 போட்டு 0 ஆக்குறாரு அப்படின்னு யோசிச்சா அவர் சொல்றாரு, டேய் நான் 10 போட்டு 20 ஆக்குற கடவுள் கிடையாது, நான் 100 போட்டு 0வை தூக்குனாலும் அந்த 0க்கு முன்பாக 0வையும் 1ஐயும் போட்டு மறுபடியும் 100ஆய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அதுலதான் சார் அவர் எக்ஸ்பர்ட். கடவுள் எதுல எக்ஸ்பர்ட் தெரியுங்களா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கிற பண்றதுதான் நம்முடைய தேவன் எக்ஸ்பர்ட். அதனால நம்முடைய தேவன் ஏமாளி கிடையாது. என்னது, அவருடைய ஒரே குமாரனை கொடுத்து பாவிகளும் துரோகிகளுமாக இருந்த நம்மளை எதுக்கு மீட் எடுத்தார் அப்படின்னாக்க கடவுள் சொல்றாரு, இந்த பாவிகளும் துரோகிகளுமாக உங்களை மீட் எடுத்ததுக்கான காரணம் என்ன தெரியுங்களா, என்னுடைய ஒரே பேரான குமாரனை போல உங்கள் எல்லாரையும் அவருக்கு ஒத்தவர்களாய் மாற்றுவதற்காகத்தான் அவரை கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இப்பதான் உங்களுக்கு கடவுளுடைய அன்பு புரிய ஆரம்பிக்கும். ஓ, எனக்காக இயேசுவை கொடுத்தார் என்றால் அவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? 10 போட்டு 20 எடுக்கிறவன் புத்திசாலினாக்க 100 போட்டு 0 தூக்கி இருக்கிறாரு. நம்மளாம் 0வா இருந்தோம். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில மைக்கை கொடுத்தாக்க நைட்டு கூட ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் 0வா இருந்தையா, நல்லா ஒண்ணும் இல்லாம இருந்தேன், தூசியில குப்பையில வீடு இல்லாம வாய்ப்பு இல்லாம வசதி இல்லாம எப்படியோ என் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தையா. அப்படி இருந்த நானு இயேசு என்ற ஒரு நபரை தெரிந்து கொண்ட பொழுது அவர் என் கல்வியை ஆசீர்வதித்தார், வேலையை ஆசீர்வதித்தார், வருமானத்தை ஆசீர்வதித்தார், குடும்பத்தை கொடுத்தார். சார் இன்றைக்கு நான் உலகத்துல ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது என் இயேசுவால் மாத்திரமே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இயேசு அந்த அற்புதத்தை செய்தார். என்னையும் உயர்த்தினாரு, என்னையும் தூக்குனாரு, என்னையும் ஆசீர்வதித்தாரு. இன்னைக்கு என்னையும் அவருக்கு சாட்சி சொல்லும்படியா வைத்திருக்கிறாரு. என்னை மாத்திரமல்ல, உங்களை அவர் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இங்க நின்று ஒரு பிரீச்சர் பேசுறானாக்கா அந்த பிரீச்சரை காட்டிலும் கேட்கிற உங்களை அதிகமாய் தேவன் நேசிக்கிறார். எப்படி சொல்றீங்கயா? ஆமா, இயேசுவை விட இயேசு மீட்க போகிற ஜனங்களை தேவன் அதிகமாய் நேசித்தபடினால தன் குமாரனே கொடுத்தார். எப்படி எப்படி தன்னுடைய குமாரனை கொடுத்தார் தெரியுங்களா?
வார்த்தை கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்னு தெரியல. ஆத்மார்த்தமாய் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க சோல்ஃபுல் அப்படின்னாக்க ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு பெரிய மன நிறைவோடு கூட, ஒரு பெரிய ஆசையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு சந்தோஷத்தோடு கூட தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தார். ஏனென்றால் அவர் மூலமாக ஒவ்வொரு மக்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். சும்மா உங்களுக்கு இயேசுனா யாருன்றதை காமிச்சு கொடுத்தேன். வார்த்தைகளை கடந்து போகலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க கையில? பைபிள் வச்சிருக்கிறவங்க தயவுசெய்து அந்த வசனங்களை பாருங்க. அந்த வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுதுதான் அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு உள்ள போகக்கூடியதா இருக்குது. தேவன் தம்முடைய எத்தனை குமாரனுங்க சார்? ஒன்லி ஒன் சார், ஒன்லி ஒன்னு, ஒரே ஒரு குமாரன் தான் அவருக்கு இருந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த தந்தருளி அப்படின்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? ஆங்கில வேதாகமத்துல the God gave his only begotten son, அதாவது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் அப்படின்னு தான் முடிச்சிருக்காங்க. ஆனா ஆங்கிலத்தில் அது மொழிபெயர்க்கும் பொழுது அவர் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து அருளி. இந்த தந்து அருளின்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க பாருங்க, இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு பிடித்தவர்களுக்கு ஒன்றை வாங்கி கொடுப்பது இயல்பான அன்பு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறீங்க, அதுனாக்க அது இயல்பான அன்பு. அது உலகத்துல பரவலா இருக்குது, எல்லாருமே அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ரெண்டாவது ஒரு அன்பு இருக்குது, நமக்கு பிடித்தவர்களுக்கு ஒன்றை நாமே தயார் செய்து கொடுப்பது ஆத்மார்த்தமான அன்பு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, ஒரு பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது இயல்பான அன்பு. ஆனா ஒரு பொருளை நீங்களே செஞ்சு உங்க கைப்பட செஞ்சு நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணி அதை கொண்டு கொடுக்குறீங்க ஒருத்தர்கிட்ட அப்படின்னாக்க அந்த அன்புக்கு என்ன பேருங்க? ஆத்மார்த்தமான அன்பு. தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமியில அனுப்பும் பொழுது, பா நீ கீழே போயிட்டு ஒரு ஆடையும் ஒரு மாடையும் அடிச்சு இந்த மனு உலகத்திற்காக பலி செலுத்திட்டு மீட்பை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீ வந்துருப்பா என்கிட்ட அப்படின்ட்டு சொல்லி அனுப்பலையா? எப்படி அனுப்பிச்சார்னா, இம்மானுவேலு நீ இந்த பூமிக்கு போய் ஒரு தாயின் வயிற்றுல கருவாய் மாறி ஒரு குழந்தையாய் பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் ஓ மேல சுமந்து கொண்டு, ஹலோ எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பலி செலுத்துவதற்காக இயேசு வரவில்லை, தன்னை பலியாய் கொடுக்கும்படியாக இயேசு வந்தார். அதனாலதான் அவர் 7 இருந்து ஸ்டார்ட் பண்றாரு, பாதியில வரல. டக்குன்னு ஒரு 15 வயசுல இருந்து வானத்திலிருந்து குதிச்சுட்டு இந்த உலகத்துக்கு மீட்பை உண்டாக்கணும் வரல. ப்ராப்பரா தேவன் பிளான் பண்றார். 7 இருந்து ஸ்டார்ட் பண்றார். ஒரு தாயின் கருவுல உருவாக்குறார். உருவாக்கி வளர செய்து அவரை வாழ செய்து அவர் தன்னுடைய முழு சரீரத்தையும் இந்த மனுக்குலத்திற்கு பலியாக கொடுத்து, அப்படின்னாக்க என்ன பண்றாருங்க? அன்பு, லவ். அப்படின்னாக்க உன்னை வாங்கி கொடுக்கறது இல்ல, உன்னை செஞ்சு அவரே செத்து அவரே உயிர்த்து அவரே நமக்கு மீட்பை கொண்டு வந்து நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் இயேசு இந்த பூமியில பிறந்தார். ஹல்லேலூயா. அப்ப வாங்கி கொடுக்கிற அன்பு என்ன மாதிரி அன்பு? இயல்பான அன்பு, எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஆனா ஒன்றை செஞ்சு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அந்த அன்புக்கு பேர் என்னக்கா? ஆத்மார்த்தமான அன்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா. பிள்ளைங்களுக்கு பிடிச்ச பீஸா பர்கரை வாங்கி கொடுக்கிறது இயல்பான அன்பு. வீட்டுல பெற்றோரு அம்மா சொல்றாங்க, வாங்க இந்த பொருளை வாங்கிட்டு வாங்க போங்க, வீட்டுல லுங்கி எடுத்து கட்டிட்டு சட்டையை போட்டு பைசா எடுத்துக்கிட்டு பைக்ல போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்காக செலக்ட் பண்றாரு. என்னென்ன பொருள், கெட்டு போகாத பொருள், நல்ல பொருளா பார்த்து வாங்கி வந்து ஒய்ஃப்ட கொடுக்குறாரு. ஒய்ஃப்ட சொல்றாருமா, பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க, நல்லா சமைச்சிரு, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சமையலை செஞ்சு ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்றாங்க. அதாவது அதுல வந்துட்டு பீஸா பர்கர்ல டேஸ்ட் இருக்கலாம், ஆனா ஆத்மார்த்தமான லவ் இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா வீட்டுல அம்மா செய்யற அந்த சின்ன ஒரு உப்புமா, அந்த அம்மா செய்யற ஒரு மீன் குழம்பு, அந்த அம்மா செஞ்சு கொடுக்குற கைப்பட செஞ்சு கொடுக்குற காரியங்களை இன்னைக்கு நம்ம ரெக்கக்னைஸ் பண்றது கிடையாது. என்ன பண்றது கிடையாதுங்க? இன்னைக்கு என்ன குழம்புமா? புளி குழம்பு.
வெளியில நாய் இருக்கு பாரு, அதுக்கு கரைச்சு ஊத்து, சாப்பிட்டு. அது என்ன சொல்றாங்க எனக்கு, நீங்க ஒரு புளிக்குழம்பு வச்சு பாருங்களேன், அதுக்கு எவ்வளோ பிரயாசப்படணும், அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ ரெடி ஆகணும், அதுக்கு எவ்வளோ பக்குவமாக செய்யணும், அது எவ்வளோ அழகாக செய்யணும், பிள்ளைங்க விரும்புகிற மாதிரி செய்யணும். அதுக்கு அம்மா அவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்து ரெடி பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது, எந்த பிள்ளைகள் அதை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணலையோ, என் பிள்ளைங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குற விஷயம், மம்மி எது பண்ணி கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி பழகுங்க. ஹல்லேலூயா. எனக்கும் அது வராது, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், தெரியாது எப்படிங்க இருக்குது, நல்லா தான் இருக்குது, எனக்கு பயமாயிடும், இப்படிங்க இருக்குன்னு ஏதாச்சும் மாற்றிக்கிட்டு கொடுத்துட்டாங்களான்னு தெரியுன்னு சொல்லிட்டு, நல்லா தான் இருக்குது அப்படின்னா வார்த்தை சொன்னாதான் என்ன யோசிச்சேன். ஆமால, ஏன் நம்ம சொல்ல மாட்டோம்? we are not recognizing. பாருங்க, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை ரெகக்னைஸ் பண்ணலனாக்க தேவன் உங்களுக்காய் செய்த மிகப்பெரிய மீட்பை உங்களால ரெகக்னைஸ் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப அம்மா அந்த வீட்டில் செஞ்சு அந்த கொடுக்கும் பொழுது நான் யோசிச்சேன், ஒரு வெசல் வாஷ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், ஒரு வெஜிடபிள் கட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், ஒரு கிளாத் வாஷ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், மடிச்சு வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். நமக்காக நம்ம வீட்டில் ஒரு பெண்மணி நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுகிறார்கள் என்றால் அவர்கள் வாங்கி கொடுக்கல, அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அந்த லவ் அப்ரிஷியேட் பண்ணணும். எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கீங்களோ பக்கத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருந்தாங்கனாக்கா தேங்க்யூன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் பக்கத்தில் இல்லைனாக்கா கண்ணை மூடி நன்றின்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். நன்றி ஆண்டவரே. We thank you Lord. We thank you for the best people you have given for us. நீ எங்களுக்காய் கொடுத்த சிறந்த நபர்களுக்காய், பெற்றோருக்காய், உறவினர்களுக்காய், பிள்ளைகளுக்காய் கோடி நன்றி ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. பாத்திரம் விளக்கும் போது தான் தெரியுது கை எவ்வளோ வலிக்குதுன்னு, வெஜிடபிள் கட் பண்ணும் போது தான் தெரியுது இந்த ஆங்கிள் எவ்வளோ வலிக்குதுன்னு, வெஷல் துணியை வாஷ் பண்ணி காய போடும் போது தான் தெரியுது கை ஷோல்டர் எவ்வளோ வலிக்குதுன்னு. ஆனால் நம்ம தகன்னு வர்றோம், ட்ரெஸ் எடுக்கிறோம், போட்டுக்கிறோம், சாப்பாடு வைக்கிறோம், எடுத்துக்கிறோம், போகிறோம், வர்றோம். ஆனால் அதற்கு பின்பாக ஒருத்தர் உட்காந்து அந்த காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் நினச்சி பார்க்கணும். இந்த நேரம் நீங்கள் இயேசுவை நினச்சி பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை பேக்ல இருந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அது கடவுள் கொடுத்த பிளெஸிங். ஹல்லேலூயா. ஆமாம், வாங்கி கொடுக்கறது இல்லை சார் அன்பு, செஞ்சு கொடுக்கறதுல தான் இருக்குது அன்பு. வாங்கி கொடுக்கறதுல சுவை இருக்கலாம், செய்து கொடுப்பதில் தான் அன்பு இருக்கிறது. அப்ப செஞ்சு கொடுக்கிற சின்ன விஷயமா இருந்தா கூட அந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணி பழக ஆரம்பிக்குங்க. தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்றால், எவன் தேவன் தனக்கு கொடுத்த நல்ல நபர்களை அப்ரிஷியேட் பண்ணுகிறாங்களோ அவங்களே தான் தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த கிறிஸ்துமஸ்க்கு ஒரு பெரிய சத்தியத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. சில பேரோட வாழ்க்கையில பிளெஸிங்கே இல்லாம இருக்குது. ஏன் தெரியுங்களா? அப்ரிஷியேட் பண்றதே கிடையாது. கணவர் அப்ரிஷியேட் பண்றது கிடையாது, மனைவி அப்ரிஷியேட் பண்றது கிடையாது, பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்றது கிடையாது, பிள்ளைகளை பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்றது கிடையாது. நான் சொல்றேன், உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்ல காரியங்கள் உங்களுக்கு செய்யும் பொழுது அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி தேங்க்ஸ் சொல்லும் பொழுதுதான் பிதா இயேசுவை கொண்டு உங்களுக்கு செய்த காரியங்களை உங்களால அப்ரிஷியேட் பண்ணி அதை ஏற்றுக்கொள்ள முடியும். சோ இயேசுவை பிதா இந்த பூமியில் அனுப்பும் பொழுது மீட்பை வாங்கி கொடுத்து விட்டு வா என்று சொல்லவில்லை, மீட்பை செய்து கொடுத்து விட்டு வா என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சிலுவையில எல்லாம் முடிச்சோன்னு சொன்னாரு, பிதாவே எல்லாம் முடிந்தது. ஆனா என்ன சொல்லியிருக்கணும்? பிதாவே நீ சொன்ன எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லணும். ஆனா பிதாவே நீ சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த அவருடைய பர்த், அவருடைய வளர்ப்பு, அவருடைய மரணம், உயிர் தெழுதல், அதெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுளுடைய அன்பு தெரிகிறது. கடவுள் தன்னுடைய குமாரனை உலகத்துல அனுப்பும் பொழுது வாங்கி கொடுத்துட்டு வான்னு சொல்லல, செஞ்சு கொடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அதனாலதான் இதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குது? பேரண்ட்ஸுங்க மூஞ்சிலலாம் கொஞ்சம் அப்படியே பிரைட்னஸ் வருது. சொல்லுங்கய்யா, நல்லா சொல்லுங்க, இன்னும் 10 நிமிஷம் கூட பேசுங்கய்யா, மண்டையில நல்லா ஏறட்டும். உங்களை கடவுள் நேசிக்கிறார். உங்களை கடவுள் நேசிக்கிறபடினால தான் நல்ல பேரண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அந்த பேரண்ட்ஸ் உங்களை கேர் பண்றாங்க. சொமோட்டோல ஆர்டர் போட்டா 10 நிமிஷத்துல பிரியாணி வந்துடும். நீ போட்டு என்னமோ புளியோதரையை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கிற. ஆமா வரும். சொமோட்டோல போட்டா 10 நிமிஷத்துல பிரியாணி வரும். அந்த பிரியாணி எப்படி பண்றான்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு முறை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன்,
பிரியாணின்ற வார்த்தையை லைஃப்ல இருந்து எடுத்துருவீங்க. பிரியாணியே வேணாம்பா அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஆனா வீட்டுல அம்மா ஒரு புளியோதரை செய்யும் போது கூட அந்த வெஷல்ஸை பக்குவமா வாஷ் பண்ணி தொடச்சி கிளீன் பண்ணி பிள்ளைங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொடுத்து அதை செஞ்சு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதை அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போறீங்க? ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு பாருங்க. அப்ரிஷியேட் பண்றவனுக்கு தான் தேவன் இன்னும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய லைஃப்ல நல்ல காரியங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு அப்படியே கடந்து போக போகிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2:19. நன்றி ஆண்டவரே. 1 சாமுவேல் 2. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிச்சீங்க வசனத்தை? ஆமா, அந்த வசனத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என்னன்னாக்க, அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை வாங்கி கொண்டு வருவாள் அப்படின்னு போட்டிருந்திருக்கணும். ஆனா என்ன போட்டிருக்கு? தைத்து கொண்டு வருவாள். வாங்கி கொண்டு வர்றதுக்கும் தைத்து கொண்டு வர்றதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? அண்ணால் யாருனாக்க பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அது உமக்கே கொடுக்குற ஆண்டவர்னு சொல்றாங்க. அவரும் அவங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆலயத்தின் மூலமாய் ஊழியக்காரர் மூலமாய் வார்த்தையை கொடுத்து அவங்க ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளையை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, ஆலயத்தில் விட்டுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாத ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை கொண்டு வந்து மறுபடியும் பால் மறந்த உடனே கொண்டு வந்து எங்க விடணும்? கோயில்ல விடணும். அங்க கோயில் இருக்கிறது யாருனாக்கா ஒரு வயசான தாத்தா இருக்கிறாரு. வயசான தாத்தா சின்ன குழந்தை எப்படி பார்க்க முடியும்? அவளுக்கு தெரியும் இந்த தாத்தா பார்க்க போறது இல்ல, இந்த தாத்தாக்கெல்லாம் ஒரு தகப்பன் இருக்கிறார்ல, அவருடைய நிழலின் கீழே என் பிள்ளையை நான் விட்டு விட்டு போகிறேன்னு சொல்லி விட்டு வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போனா அந்த பிள்ளையை குறிச்ச நினைவு வந்துகிட்டே இருக்குது. அந்த பிள்ளையை குறிச்ச நினைவு வந்தோன்னு என்ன பண்றானாக்கா, நூலை எடுத்து அந்த பிள்ளையினுடைய சைஸை மைண்ட்ல கொண்டு வந்து ஒரு சட்டையை தைக்க ஆரம்பிக்கிறான். சட்டையை என்ன பண்ண ஆரம்பிக்கிறா? தைக்க ஆரம்பிக்கிறான். எத்தனை பேர் வீட்டுல கூடெல்லாம் பின்னிருக்கீங்க? சார் அந்த சந்தையெல்லாம் போயிட்டாங்க, நீங்க தான் கூட பின்னீங்களா பைப்பு பின்னீங்களா பேசிட்டீங்களா? அதெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க சார். இப்போ நாங்க என்ன வேணுமோ அதை நாங்க மீஷோல ஆர்டர் பண்ணி டக்கு டக்குன்னு வாங்கிட்டு ஸ்டெயிலா வந்துகிட்டே இருப்போம். ஆனா அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வீட்டுல கைத்தொழில் அப்படின்னு வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவானாக்கா, வேலை பார்க்கும் பொழுது மீதி இருக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்காக சின்ன சின்ன கை பேகுக வீட்டுக்கு யூஸ் பண்ற காரியங்கள் எல்லாத்தையும் வீட்டுல கொஞ்சம் செய்வாங்களாம். செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் அதை வித்து அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டு தன் குடும்பத்தை நடத்த ஆரம்பிப்பாங்களாம். அப்படி அவங்க அந்த வேலையை செய்யும் பொழுதெல்லாம் அவங்க எப்படி எண்ணத்தோட செய்வாங்கனாக்க, கடவுளே இந்த கைத்தறியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இது சிறந்த விலைக்கு விற்கப்படணும், அதன் மூலமா என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுளிடத்துல ஜெபித்து கொண்டு அந்த வேலையை செய்து கொண்டே இருப்பாங்களாம். அதே போல அண்ணாள் என்ன பண்ணால்னாக்க, அந்த பிள்ளையினுடைய நினைவு வரும் பொழுதெல்லாம் ஓடி போய் அந்த நூலை எடுத்து அந்த குழந்தைக்கு சட்டையை தைக்க ஆரம்பிக்கிறான். வேலை பார்க்குறான், வெளியில போறான், வீட்டுக்கு வந்தாக்க தனிமை. அந்த தனிமையில யோசிக்கிறா, அச்சா என் குழந்தை இருந்தா அப்படி இருந்திருக்கும். அப்ப டக்குன்னு அந்த நூல் எடுக்கிறா, நூல் எடுத்து அந்த சட்டையை பின்ன ஆரம்பிக்கிறான். அந்த சட்டையை ரொம்ப அழகா பின்றான். எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க பாருங்க. அதாவது நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு குழந்தைக்கு ஒரு கோட் ஷூட் வாங்கி கொடுக்கறதுக்கும் நீங்க வீட்டுல உட்கார்ந்து உங்க பிள்ளைக்காக நூலை எடுத்து ஒரு விஷயத்த பண்றதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அண்ணால் தன் பிள்ளை நினைவு வரும் பொழுதெல்லாம் நூலை எடுத்து ஒரு சட்டையை தைக்க ஆரம்பிக்கிறார். தச்சு அதை வருஷந்தோறும் கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு போட்டு அழகு பார்த்தாலாம். அப்ப அன்பு என்பது வாங்கி கொடுப்பதல்ல, அன்பு என்பது செய்து கொடுப்பது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப அண்ணானுடைய வாழ்க்கையில அவ வாங்கி கொண்டு வந்து தன் பிள்ளைக்கு கொடுக்கல, தன் பிள்ளைக்கு செய்து கொடுத்தால். வாங்கி கொடுக்கிறது ரெடிமேடு, எப்பயுமே கீஞ்சிரும், நூல் விட்டுரும், எல்லாம் நடக்கும். அதை போட்டுட்டு போயிட்டு வரதுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கும். ரெடிமேட் எப்படி தச்சான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு துணியை வாங்கி டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி அதை போடும்போது எப்படி இருக்கு? ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட் இருக்குல்ல. அதே போல தேவன் தன்னுடைய குமாரனை மீட்பை வாங்கி கொடுத்துட்டு வாப்பான்னு அலட்சியம் அனுப்பல. ராஜா மீட்பை செஞ்சு கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னாரு. ஹல்லேலூயா. மீட்பை செஞ்சு கொடுத்துட்டு வா. எப்படி ஆண்டவரை செய்யணும்? இயேசு கேட்கிறாரு, உன்னையே பலியாக கொடுக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் உன்னை பிறக்கும்படி தேவன் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? திருமணத்திற்கு ஒரு பெற்றோர் ஒரு பெண்ணை இன்னொரு பையனுக்கு என்ன பண்றாங்க? பேசி முடிக்கிறாங்க. பேசி முடிக்கும் பொழுது அந்த பெற்றோர் அந்த மணப்பெண்ணுக்காக மணமகனுக்கு
டிவி கொடுக்கலாம், மிக்சி கொடுக்கலாம், கார் கொடுக்கலாம், நகை கொடுக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க? வாங்கி தான் கேட்கல, வாங்கி தான் கொடுப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஃபோன் அடிச்சுருக்கா, சீர்வரிசை சாமான்லாம் பட்டுன்னு வந்து இறங்கிடுது. அவங்களே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்பூன்ல இருந்து, குண்டூசில இருந்து, மெழுகுபத்துல இருந்து, வால் கிளாக்ல இருந்து எல்லாம் வந்து இறங்கிது. பணத்தை கட்டின போது எல்லாம் வந்து இறங்கிரும், வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா திருமணத்தின் போது பெற்றோர் தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளையை செல்லமா வளர்த்து, அதுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு, அது அழகு பார்த்து, அதுக்கு ஒரு சின்ன உடம்பு சரியில்லைனா கூட அக்கறையோட அதை கூட்டிட்டு போய் அதை கவனிச்சு அவ்வளோ கேர் பண்ணி, அந்த குழந்தைக்கு ஒரு 20-21 வயசு ஆன உடனே, அந்த குழந்தைக்கு திருமணம் ஏஜ் வந்த உடனே திருமணத்திற்காக மணமகனை பார்க்கும் பொழுது, அந்த மணமகன் நிலையில எப்படி யோசிக்கணும் தெரியுங்களா? சார், என்னோட மாமனார் மாமியாரு எனக்கு எவ்வளவு நகை கொடுத்தாலும், கார் கொடுத்தாலும், பொருள் கொடுத்தாலும் அதெல்லாம் வாங்கி தான் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க பெற்றெடுத்த ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்கி எனக்கு அவங்க மனைவியாய் கொடுக்கும் பொழுது அதை மெச்சுக்கொள்ளுகிற மனிதன் தான் ஒரு சிறந்த மனிதனாக இருக்கிறான். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஒரு ஆண்மகன் திருமணத்தின் போது தன்னை நோக்கி வருகிற அந்த மணமகளை எப்படி பார்க்கணும்னாக்க, அந்த மாமனார் மாமியாரனுடைய லவ், அவங்களுடைய அன்பு, அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி சிறந்த ஒரு பெண்ணா நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்கனாக்க, அவன் பொண்ணை தான் பார்க்கணுமே தவிர பொண்ணையும் பொருளையும் பார்க்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? பொண்ணையும் பொருளையும் பார்க்க கூடாது, பெண்ணை பார்க்கணும். ஏன்? அந்த பெண்ணை அந்த பெற்றோர்கள் பெற்றெடுத்து வளர்த்து அழகாய் கொண்டு வந்து இந்த மணமகன்கிட்ட கொடுக்கும் பொழுது, நான் இன்னும் சொல்லுவேன், மாமனார் மாமியார் காலில் விழுந்தாலும் தப்பு கிடையாது. ஹல்லேலூயா! கிறிஸ்துவத்தில் அந்த கலாச்சாரம் கிடையாது, ஹிந்துல அந்த கலாச்சாரத்தை வச்சிருக்கிறாங்க. திருமணமான உடனே என்ன பண்ணும்? மாப்பிள்ளையும் பொண்ணும் மாமனார் காலில் விழுகணும். பையனுடைய அம்மா அப்பா காலில், பொண்ணுடைய அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவங்க கடந்து போகணும். அப்போ என்ன சொல்றாங்கனாக்க, அந்த மணமகள் சொல்லுவா மாமனார் மாமியாரை பார்த்து, உங்க பையன் எவ்வளோ பணம் வச்சிருக்கிறான், பொருள் வச்சிருக்கிறான்னு இல்லை, உங்களுடைய பையனை நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறபடினால, உங்களுடைய லவ், உங்களுடைய அன்பை நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறபடினால, இவரை கடைசி வரைக்கும் என்னால் முடிந்த வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்பவும் ப்ராப்பரா இணைஞ்சு அவரோடு கூட வாழ்வேன் என்று சொல்லி அந்த ஒரு பொண் நினைக்கும் பொழுது கடவுளுடைய பிளெஸிங்ஸ் வந்து கட்டாயமா இறங்கும் சார். ஹல்லேலூயா! கட்டாயமா கடவுளுடைய பிளெஸிங்ஸ் வந்து இறங்கும். அதே போல ஒரு பையன் ஒரு பொண்ணு திருமணம் பண்ணும் பொழுது அந்த மாமனார் மாமியாருடைய லவ், அவங்களுடைய அன்பு நிமித்தமா ஒரு பெண்ணை பெற்றெடுத்து என்கிட்ட கொடுத்துருக்காங்க, வளர்த்து கொடுத்துருக்காங்க. வாங்கி கொடுக்கல, வளர்த்து கொடுத்துருக்காங்க. வாங்கி கொடுக்கிறது அன்பல்ல, வளர்த்து கொடுக்கிறது தான் அன்பு. அப்ப அந்த அன்பையே ஒரு ஆண் மகன்கிட்ட ஒரு பெற்றோர் கொடுக்கும் பொழுது அதை அவன் மெச்சிக்கொள்ளணும். சே, எனக்கு பொண்ணு பொருள் அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு அவங்க ஒரு பெண்ணை கொடுத்துருக்காங்களே, என் வாழ்நாள் முழுவதுக்கும் வாழ்வதற்கு துணையை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிரேட்ஃபுல்லோட இருக்கணும், ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னாக்க, 1 மாசம் ஃபாஸ்டிங் போட்டேன் சார், முழங்காலே நின்று சார், தண்ணீர் அவ்வளோ வடிச்சோம் சார், ஈரமாயிடுச்சு சார், பரவாயில்ல தொடச்சுக்கலாம், அதெல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க சாப்பிடாம இருந்தானாக்கா அதெல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பாரு? சின்ன சின்ன நகர்வுகளை தேவன் ரசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்கிற சின்ன சின்ன நன்மைகளை பார்க்கிறார், நன்றி அறிதலை பார்க்கிறார், உங்களுடைய கிரேட்ஃபுல் ஹார்ட்டை பார்க்கிறாரு, நீங்க எப்படி அதை மெச்சு கொள்றீங்கன்னு பார்க்கிறாரு, எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்க்கிறாரு. அது நிமித்தம் தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ சபையில் இருக்கிற பெற்றோருங்க, பிள்ளைங்க வளர்ந்து வரும் பொழுது, ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். தம்பி, வளர்ந்துகிட்டு இருக்கிற, வாலிபன் ஆகிக்கிட்டு இருக்கிற, உனக்கு திருமண ஏஜ் வரும். அப்பொழுது ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு பெண் ஒரு ஆணையோ திருமணம் பண்ணும் பொழுது அந்த வரக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னர் வந்துட்டு உனக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது, உனக்கு செஞ்சு கொடுக்கறது, வளர்த்து கொடுக்குறாங்க. நீ கிரேட்ஃபுல்லா இருக்கணும். உன்னால் முடிந்த வரைக்கும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உன்னுடைய லைஃப் பார்ட்னரை மகிழ்ச்சியா வச்சுக்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். வைஃப் சொன்னாங்க, தயவுசெய்து இதை சொல்லக்கூடாதுன்னாங்க. கட்டாயம் நான் சொல்லுவேன். டீ கடைக்கு போய் டீ வாங்கினாக்க டபரால டீ கொடுப்போம். கீழே ஒரு டபரா இருக்கும், மேலே ஒரு டம்ளர் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ டபரால ஊற்றி ஒய்ஃபுக்கு வச்சுட்டு நான் டம்ளர் எடுத்துட்டு குடிக்க போறேன். எனக்கு இதில் வேணாம், அதில் கொடுங்க, எனக்கு அதில் கொடுங்க அப்படின்னு நான் பார்த்தாக்க சுற்றி இருக்குங்க எல்லாரும் ஒரு மாதிரி தப்பாக நினைப்பாங்க, அந்த பொண்ணு பாருங்க டபரால குடிச்சிட்டு இருக்குன்னு.
சரி நான் பார்த்தேன், சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டம்ளர் அவங்களுக்கு கொடுத்துட்டு டபராவில் வாங்கி நான் குடிக்க ஆரம்பிச்சேன். எல்லாம் என்னை பார்த்தாங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நான் காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறேன், திருடி குடிக்கல, ஏமாற்றி குடிக்கல. நான் காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறேன், நான் டபராலையும் குடிப்பேன், கையில் ஊற்றியும் குடிப்பேன், அது என்னுடைய உரிமை அப்படின்னு நான் டபரால வாங்கி குடிக்க ஆரம்பித்தேன். அப்போ கடவுள் சொன்னார், உன்னோட லைஃப் பார்ட்னருக்காக நீ எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சின்ன காரியங்களை அவங்களுக்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுற பத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஹல்லேலூயா. நான் ரசிக்கிறேன்டா, நான் ரசிக்கிறேன். சின்ன சின்ன காரியங்களை நான் ரசிக்கிறேன். வாழ்க்கை எப்போ சார் இன்பமாக இருக்கும்? விளையாட்டில் விட்டு கொடுத்து விளையாடுபவனும் வாழ்க்கையில் வாழ்க்கை துணைக்கு விட்டு கொடுக்காமல் வாழ்பவனுடைய வாழ்க்கையும் வீணாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? விளையாட்டுல விட்டு கொடுத்து வாழலாமா? தோத்துதான் போவீங்க. ஆனா லைஃப்ல விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் ஜெயிப்பீங்க. இது நான் எத்தனை பேருக்கு தெரியும்? யார்கிட்ட விட்டு கொடுக்கணும்? உங்க லைஃப் பார்ட்னர் சார். உங்க லைஃப் பார்ட்னர் நீங்க விட்டு கொடுக்கறத விட அதோட என்ன ஒரு ஈகோ வந்துட போகுது? உலகத்துல 2 வார்த்தைனால எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். சாரி, தேங்க்ஸ். இந்த 2 வார்த்தை சொன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ஆனா ஒரே வார்த்தை அவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். ஈகோன்ற வார்த்தை அவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். நான் போய் சொல்லுவேன் அவனுக்கு, பார்ப்போம். அந்த வார்த்தை வாயில வந்துச்சுன்னா நான் கருத்து போட்டுறேன். ஆனா எங்க அப்பா நான் சாரியும் சொல்லிருக்கேன், நான் கருக்குது கூட துணிச்சல் இருக்கு, ஆனா சாரி சொல்ல மாட்டீங்களா? எப்படி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார். அப்போ உங்க லைஃப்ல நீங்க 2 வார்த்தை பயன்படுத்தினாக்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுலாம். சாரி, தேங்க்ஸ். ஈகோன்ற ஒரு வார்த்தை மட்டும் அலோவ் பண்ணிடவே கூடாது. அந்த வார்த்தை உள்ள வந்துச்சுனாக்க விஷம் போல உங்க லைஃப் அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். ஸோ அப்ப இந்த காலை வேளை நான் சொல்றேன், கிரேட்ஃபுல் ஹார்ட்டோடு இருங்க. அந்த காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குது? ஆமா, இயேசு பிறந்தது மீட்பை வாங்கி கொடுப்பதற்கு அல்ல, மீட்பை செய்து கொடுப்பதற்கு. செஞ்சு கொடுத்திருக்கிறாரு, தன்னையே பலியாய் கொடுத்து உங்களுக்கு மீட்பை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அந்த மீட்பை எண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்ப விளையாட்டுல விட்டு கொடுக்க கூடாது. வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்துதான் எவ்வளவுக்கு எவ்வளவு you are yielding to your life partner, thus much you are blessing by the God. கடவுளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். வார்த்தைகளை கடந்து போகலாம். அடுத்த ஒரு 1/2 hour கடவுளுடைய பிறப்பினுடைய காரியத்தை சொல்லிட்டு முடிக்க போகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2. நன்றி ஆண்டவரே. 7 இருந்து 11 வரைக்கும் வாசிப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டு இருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஆமா, எதை பார்த்து பயந்தாங்க? ஏன்னா இவ்வளவு பிரைட், திடீர்னு இருட்டா இருந்தது, இவ்வளவு பெருசா வெளிச்சமாயிடுச்சு, என்னாச்சு, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 2 வசனத்தை மட்டும் நான் பேச போகிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த 10ஆம் வசனத்துல ஸ்டார்டிங் எப்படி வருது பாருங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் மனைவி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குனு போய் டான் அவன் பயந்துருவாங்க. ஆனா சில நாள் நான் போறேன், பயப்பட மாட்டேறாங்க. என்ன கேட்டாக்கா, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என்ன வச்சுனாக்க, கடவுள் எங்கூட இருக்கிறாரு, அவரை தாண்டி தானே என்கிட்ட எதுனாலும் வரும். அவர் எனக்கு கோட்டையும் அரணும் கேடுகுமாக இருக்கிறார். அவருக்கு அறியாம ஒண்ணு என் வாழ்க்கையில வராதபடினால நான் பயப்பட மாட்டேன். நீங்க சொல்ல முடியுங்களா? இந்த காலவேளை சில பேர் பல காரியங்களை குறித்து பயந்துட்டு வந்திருக்கீங்களே. உடல்நிலையை குறித்து, மனநிலையை குறித்து, வியாபாரத்தை குறித்து, பிஸ்னஸை குறித்து, வேலையை குறித்து, பெற்றோரை குறித்து, பிள்ளைகளை குறித்து
வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து சார் பயம் நிறைய விதத்துல சுத்திக்கிட்டே இருக்குது சார். எதுக்கு தான் பயப்படணும்னே தெரியல. சில பேர் உட்காந்துருக்காங்க, என்ன இல்ல எல்லாம் நல்லா இருக்கு, ஏதாச்சும் தப்பு நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இருக்கு, எல்லாம் நல்லா தானே இருக்கு, அதுல என்ன உனக்கு பயம்? இல்ல தப்பா போயிருமோன்னு ஒரு பயம். அவங்க எல்லாம் யாருனாக்க யோபுனுடைய ஜெனரேஷன். யாருங்க? ஆமா, யோபுனுடைய சொந்தக்காரங்க. நான் கூட யோபு சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைச்சேன். அவங்க இன்னும் நம்ம ஊர்ல நிறைய பேர் சுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டாக்க, இல்ல ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, பாவம் செய்யல, இல்ல செஞ்சிருப்பாங்களோ அப்படின்ட்டு இவனே திங்க் பண்ணி, இவனே யோசிச்சு, இவனே அவனை இமேஜின் பண்ணி இப்படிலாம் நடந்திருக்குமான்னு யோசிக்கிறான். பாத்தீங்களா? இதுதான் பயம். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னாக்க, இயேசு இந்த பூமியில பிறந்ததற்காக 2 காரணங்களுக்காக இயேசு பிறந்தார். ஒண்ணு பயத்தை வேர் அறுக்க, இன்னொன்று மிகுந்த சந்தோஷத்தை மலரும்படியாக இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன். இயேசு இந்த பூமியில பிறந்தது 2 காரியத்துக்காக. ஒண்ணு பயத்தை வேற இருக்க, இன்னொன்னு மிகுந்த சந்தோஷத்தை பூத்து குலுங்க. ஆமென். 2 காரியத்துக்கு தான் இயேசு வந்தார். சோ மேய்ப்பர்ல பார்த்து தேவதூதன் சொல்றாரு, பயப்படாதீர்கள். சோ வாழ்க்கையில ஏன் நமக்குள்ள பயம் வருது? ஒண்ணு, நம்ம செஞ்ச காரியங்கள் சரியா போகுமா போகாதா, நம்ம எடுத்த முடிவு சரியா இருக்குமா இருக்காதா, தப்பா இருக்குமா அப்படின்ட்டு பலதரமான நெகட்டிவான திங்கிங் மைண்டுக்குள்ள வரும்பொழுது பயம் வர ஆரம்பிச்சிருது. சோ இந்த பயம் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்க, ஏதேன் தோட்டத்துல கடவுள் புசிக்க கூடாத கனியை புசித்த பொழுது தேவன் வந்து ஆதாம கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேக்குறாரு. அவன் சொல்றான், தேவனுடைய சத்தத்தை தோட்டத்துல கேட்டு நான் பயந்து நிர்வாணியா இருப்பதனால் ஒளிந்து கொண்டேன் அப்படின்றான். அப்பனா என்னன்னாக்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுதுதான் என்ன வரும்? சரி, அப்படியே தோசையை திருப்பி போடுறேன். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னாக்க என்ன வரும்? தைரியம் வரும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் உணர்வு வருது அப்படின்னாக்க தெரிஞ்சுக்கலாம், நீங்க கடவுளுடைய வார்த்தைக்கு எதுக்கோ கீழ்ப்படியல. தைரியமா இருக்கிறீங்க அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்கா, நீங்க கடவுளுடைய வார்த்தையை வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, விசுவாசிச்சுட்டு இருக்கீங்க, கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த காலை வேளையில இயேசுனுடைய பிறப்பு செய்த முதல் காரியம், பயப்படாதிருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பயப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் பயப்படாதீங்க. இல்ல சார் 99% முடிஞ்சிச்சு, இன்னும் ஒண்ணுதான் அப்படியே ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது, அதுவும் முடிஞ்சு போச்சுனாக்க கதை முடிஞ்சிச்சு, லைஃப் அவ்வளவுதான் சார், அது அவ்வளவுதான் சார், லாஸ்ட் சார், அது முடிஞ்சிச்சு சார், அதுக்கப்புறம் வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் கடவுள் சொல்றாரு, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு நோயாளி நோய் முத்தி போயிடுச்சு. நோய் முத்தி போயிட்டு மருத்துவமனைக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு ஐசியூல கொண்டு போறாங்க. அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, என்னன்னு கேக்குறாங்க. இல்லங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லை இருக்கு. என்ன உடம்புனாங்க, என்னன்னே தெரியலங்க அப்படின்னு செக் பண்றாங்க. நர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அங்க இருக்க உறவினர் எல்லாம் கத்துறாங்க, பயப்படுறாங்க. லேடிஸ் எல்லாம் சொல்லவா வேணும், ஊன்னு கத்து, நான் ஹாஸ்பிட்டல் உடைக்க போறேன். இது என்ன இப்பதான் ஆளை கொண்டு வந்து ஆஸ்பத்திரி உடைக்க போறேன்னாக்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறா? இல்லங்க எப்படிங்க டாக்டர் எல்லாம் இருக்க முடியும், நர்ஸுங்க வச்சு இந்த டாக்டர் எப்படி நடத்துறாங்க ஆஸ்பத்திரி, நாங்க இவ்வளவு உயிருக்கு போராட ஆளை கூட்டு வந்திருக்கோம் கத்துறாங்க. நர்ஸுங்க அப்படியே பயப்படுதுங்க. ஏன்னா இது எந்த தொழில் பண்ணாலுமே பேஜாரா இருக்குது, ஆஸ்பத்திரி வச்சாலும் இவங்க அக்க போட்டு தாங்க முடியலன்ட்டு நர்ஸுங்க பயப்படுதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. டாக்டர் வந்தா அந்த இடத்துல ஆச்சு அப்படின்ற சூழ்நிலையில கோட்டை மாட்டிட்டு டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் தூக்கி கழுத்துல மாட்டிட்டு அப்படியே உள்ள நடந்து வர்றாரு. டாக்டர் வந்துட்டார்ல அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற கும்பல்லாம் என்ன ஆகுங்க, பட்டுன்னு சதறி ஒரே டைம்ல ஆஃப் ஆகி எல்லாம் போய் நின்றுட்டு, ஐயா இவ்வளவு நேரம் கத்துன ஆளு, ஐயா உடம்பு செல்லு கூட்டு வந்துருங்க ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கய்யா, என்ன கொஞ்சம் பாருங்க, நான் பாத்துக்கிறேமா, நர்ஸ் பேஷண்ட் உள்ள கூட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓன்னு கத்துற சவுண்ட் அமுங்கி எல்லாம் போய் சேர்ல உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பாக்கீங்களா, இவங்க கத்திக்கிட்டு இருந்தீங்க, ஓன்னு மழை பெஞ்சு ஓஞ்சமே உட்காந்து மொபைல் பார்த்துட்டீங்க, அதான் டாக்டர் வந்துட்டார்ல, அவர் பார்த்துப்பார்ல. சோ ஒரு உடம்பு சரியான நபரை ஒரு மருத்துவமனை கொண்டு போய் டாக்டர் இல்லைன்னா கோவப்பட்டு கத்துன நீங்க, டாக்டர் வந்தோன்னா அமைதியா உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எப்படி உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் உண்டாகுதோ, அதே மாதிரி தான் கடவுள் சொல்றாரு, உங்களுடைய நல்வாழ்வுக்காக நான் இயேசு என்ற குமாரனை பிறக்க செய்திருக்கிறபடினாலே அவர் வந்துட்டார்னாக்க பயம் போயிடணும். ஹல்லேலூயா. என்ன போயிடணும்? அவர் வந்துட்டார்ல, அவர் பார்த்துப்பாரு. வீட்டுல பாத்தீங்கன்னாக்க துணி எங்கேயே கிடக்கும், பொருள் கிடக்கும், எது கிடைக்கும், பசங்க உட்காந்து வீட்டுல ஏதாச்சும் போன் பார்த்துட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, நான் வரதுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருன்னு. சரிம்மான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காருவாங்க. அம்மா சொல்லுவாங்க, சாப்பிட்டுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மணிக்கு சொல்லிட்டு போறாங்க. 8 மணிக்கு அம்மா வர்றாங்க. பார்த்தா அவங்க அம்மா எப்படி வீடு விட்டுட்டு போனாங்களோ அதோட இன்னும் மோசமா இருக்கு. அந்த குழந்தை கையில தட்டை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நீ என்னடி பண்ண, அப்படியே போட்டு வச்சிருக்கிற? அம்மா நீ என்ன சொன்ன?
சாப்பிட்டுட்டு இதெல்லாம் கிளீன் பண்ண சொன்னேன். பேச்சு மாறக்கூடாது. நான் சாப்பிட்டேனா? என் வயிற்றுல பிறந்த உனக்கு இவ்வளவு அறிவா? எனக்கே அவ்வளவு அறிவு இல்லையே, உனக்கு அவ்வளவு அறிவு இருக்குதா? அப்ப அந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்னாக்க, நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறோம், அதை செஞ்சு முடிக்காம வச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா அம்மா வந்த உடனே தடக்கு சுருட்டி ஒரே வாயில போட்டு தட்டை கழுவிட்டு தட்ட 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 தட்டன்னு வெளியில ஓடும். இப்ப என்ன வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. அடுத்த அரை மணி நேரத்துல வீடு என்ன பண்ணிடுறாங்க, அம்மா கிளீன் பண்ணிடுறாங்க. சூப்பரா ஆக்கிடுவாங்க, கிளீன் ஆக்கிடுவாங்க. டக்கு 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 டக்குன்னு அவ்வை சண்முக படத்துல பார்த்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு ஓடுறாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வீடை கிளீன் பண்ணி வச்சிடறாங்க. ஒரே ஹாப்பி ஆயிருது. அப்ப தலையை எட்டி பார்க்குது, மம்மி கூப்பிட்டீங்களான்னு. அந்த இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் ஒரு அவார்டு கொடுக்கணும், பொறுமையின் சிகரம் சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ எது சரியா இல்லையோ அதை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்த உடனே அந்த இடத்துல என்ன வந்துருது, அமைதி வந்துருது, சமாதானம் வந்துருது, பீஸ் வந்துருதுல்ல. அப்போ இந்த உலகம் வெறுமையிலும் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசுக்கு அடிமைத்தனத்திலும் கடந்த உலகத்துல இயேசு பிறந்த உடனே தேவதூதன் சொல்றா, பயப்படாதீர்கள் அப்படின்றான். ஏன் சார் பயப்படக்கூடாது? இதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுடா. ஏன்னாக்க எல்லா பயங்களையும் வேர் அறுக்கக்கூடிய சரித்திர நாயகன் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இயேசு பிறந்திருக்கிறான்றதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னாக்க, என் உள்ளத்துல இயேசு பிறந்திருக்கிறான்றதை விசுவாசிச்சீங்கன்னாக்க பயப்படவே மாட்டீங்க. எல்லாரும் சொல்லுங்களேன், என் உள்ளத்துல இன்றைக்கு இயேசு பிறந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன், எதற்கும் பயப்பட மாட்டேன், எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய துணையோடு கொண்டு வென்றெழுவேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ பயம் வருமா? வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனா அந்த பயத்தை போக்கக்கூடிய நபர் வந்த உடனே அந்த இடத்துல பயம் இருக்கிறது கிடையாது. இப்படித்தான் உங்க லைஃப்ல பல காரியங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க மைண்ட்ல. அது என்ன, இது என்ன, அது எப்படி செய்ய முடியும், இது எப்படி செய்ய முடியும், இது எப்படி சரி செய்ய போறோம். நான் சொல்லட்டுங்களா, அவர் வந்துட்டாருனாக்க அவர் பார்த்துப்பாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு ரெஸ்ட் வேணும்? ஆண்கள் தான் கை தூக்குறீங்க, ஜென்ஸ் லேடிஸ் பாக்குறாங்க. ரெஸ்ட் தான் சொல்லுவீங்க, லீவுன்னு சொல்லுவீங்க. அன்னைக்கும் காலையில எழுந்திரிச்சு டீ போடணும், தோசை சுடணும், மார்க்கெட்டுக்கு போகணும், சமைக்கணும், சாமான் தேய்க்கணும், திருப்பி துணி துவைக்கணும், திருப்பி உங்களுக்கு அப்படியே திருப்பி வாழ்க்கையில சுத்துற போல நாங்களும் சுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். எங்களுக்கு எங்க சார் ரெஸ்ட் கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. சில பேருடைய வருத்தம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. அப்படியே வராதா பின்ன? தினந்தோறும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. நான் வைஃப்ட்ட சொல்லுவேன், when you feel uncomfortable please let me know. உன்னால ஒரு நாளைக்கு முடியல அப்படின்னாக்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவும் பண்ணாத. முடியல சொல்று, என்ன வேணுமோ அதை நாங்க என்ன பண்ணிருக்கோம், வெளியில அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். அவங்களுக்கு என்னன்னாக்க வெளியில ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஆரோக்கியமா நல்லதை சாப்பிடுவாங்க. உடம்பு சரியில்லாம கூட அந்த காரியங்கள் எடுத்து செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லா பேரண்ட்ஸ் அப்படிதானே? அப்ப பிள்ளைங்க அதை என்ன பண்ணணும், மெச்சுக்கொள்ளணுமா வேணாமா? இன்னைக்கு ஜுரம், அப்படியே அக்கடான்னு படுப்ப வெளியில சாப்பிடலாம்னு நினைச்சோம், இன்னைக்கு எந்திரிச்சு இரும்பிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு. சார் அன்பு சார், ஆத்மார்த்தமான அன்பு ஏதோ ஒன்று உங்களை சாப்பிட்டு உங்க வயிறு கெட்டு போகிறதுக்கு அனுமதிக்காது. ஆத்மார்த்தமான அன்பு உடம்பு சரியில்லைனா கூட எந்திரிச்சு உட்காந்து அந்த வேலைகளை செஞ்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்குதுல்ல. அப்படிதான் தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பும் பொழுது சொன்னாரு, ராஜா நீ உள்ள போன உடனேயே ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் டாடி? பயத்தை வேறு அறுக்கணும். பயம் இருக்கக்கூடாது மனிதனுடைய மனதில. இந்த காலை வேளை நான் சொல்றேன், உங்களுடைய இருதயத்துல எதை குறித்ததாவது ஒரு பயம் இருக்கும் என்றால் அதை இப்பொழுதே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பயம் வேறு அறுக்கப்படுவதாக. எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்குள் எதை குறித்தாவது பயம் இருக்கும் என்றால் இன்று அது வேறு அறுக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பயம் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கையை வாழ விடாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பயம் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கையை வாழ விடாது. தைரியம் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கையை வாழ செய்யாமல் விடாது. எத்தனை பேருக்கு புரியுது? பயம் வந்துச்சுனாக்க உங்களுக்குன்னு கடவுள் வச்சிருக்கிற வாழ்க்கைய அந்த பயம் உங்களை வாழவே விடாது.
உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும், உங்களை தூங்க விடாது, ஒரு விஷயத்தை சிறப்பா செய்ய விடாது, உங்களை நெகட்டிவ்லயே வச்சுக்கிட்டே இருக்கும், உங்களை எப்பயுமே பிற்போக்கா சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கும், எப்பயுமே தப்பு நடந்துருமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் பயம். பயத்தை எடுத்து போட்டுட்டு தைரியம் எப்ப வருதோ அந்த தைரியம் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ விடா, உங்களை வாழ செய்யாமல். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீதிமான்களோ சிங்கத்தை போல. ஆமா சார், நீங்க தைரியமா இருக்கும் பொழுதுதான் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற வேலைகள் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை வாசிங்க அப்படியே, 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். போதும். என்ன சொல்றாங்க? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு தேவதூதன் சொன்னோன்னு ஒரு நிமிஷம் சைலண்ட். இன்னைக்கு அண்ணா ஒரு பாட்டு பாடினாங்க, நான் என்ஜாய் பண்ணேன், அது ரொம்பவும் அப்ரிஷியேட் பண்ணோம், கை கொடுக்கணும்னு நினைச்சேன், சூழ்நிலை நடந்து போனாரு. இல்ல, பெத்தலையில் பிறந்தவர் அந்த பாட்டுல வந்துட்டு ஒரு ஹம்மிங் ஒன்று கொடுத்துட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த கேப் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கேப் வந்து ரொம்ப அழகா, குழந்தைங்க நல்லா அருமையா மியூசிக் போட்டாங்க, அண்ணன் ரொம்ப அழகா அந்த கேப் விட்டு அப்படி பாடினார் பாத்தீங்களா. அந்த கேப் விட்டு பாடும் பொழுது சாதாரண பாட்டு தான், எவ்வளவு பேர் இதோட பெஸ்டா பாடி இருக்கிறாங்க, ஆனா அதையும் தாண்டி தி பெஸ்ட கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பாட்டு இருந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லாரும் கை தட்டுங்களேன். நன்றி 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 நன்றி. பெத்தலையில் பிறந்தவரை ஒற்றி துதி மனமே, அந்த பாட்டை அந்த ஹம்மிங் விட்டு அப்படி தூக்குறாங்க. அதே போல தேவதூதர் சொல்றாங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமா போட்ட உடனே எல்லா மேய்ப்பர்களும் அந்த தேவதூதனுடைய வாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னவா இருக்கும்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தின்னு சொல்றாரு, அது எப்படி சார் சாத்தியம்? உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு நற்செய்தியை கொண்டு வருமா, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நல்ல செய்தியா இருக்குமா, அது என்னவா இருக்கும் அப்படின்னு மண்டை குழம்புறாங்க. தேவதூதன் அப்படியே ஹம்மிங் கொடுத்துக்கிட்டே நிக்கிறாரு, ஸ்லோ மியூசிக் போய்கிட்டே இருக்குது. அவங்க எதிர்பார்க்கிறாங்க, அப்படியே என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு. அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள வரும் பொழுது அடுத்த வசனத்துல சொல்றான், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், மிகுந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு நற்செய்தி என்னன்னாக்க, இயேசு இன்றைக்கு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சில பேர் சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய லாடா? ஆமா லாடு தான். என்ன லாடானா லாடுன்ற? எங்க அப்பா லாடுனா நானும் லாடு தானே. ஆமாவா இல்லைங்களா? ஊர் பக்கம்லாம் முடிவெட்ட ராமசாமி பையனோட நீ? ஆமாங்க. அவனை பேரை சொல்லி கூப்பிடலாம்ல, முடிவெற்ற ராமசாமி பையனானி அப்படின்னாக்கா உங்க அப்பா முடிவெற்றவரு, அப்ப நீயும் அடுத்து அந்த தொழில தான் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்வையா கூப்பிட்டு ஊர் பக்கம் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஊர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னாக்கா ரொம்ப பேஜாரு. சென்னையில இருக்கிற மாதிரிலாம் வந்து நீங்க ஃப்ரீயா இருக்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தையினால் ஒரு மனிதனை கொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதனை வார்த்தையினாலே கொன்று கொண்டே இருப்பார்கள். சில தினங்களுக்கு முன்பாக பைபிள் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். பைபிள் வாசிச்சு கொண்டு இருக்கும் பொழுது உள்ளத்துல கடவுள் பேச ஆரம்பிச்சாரு. டேனியல், இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க என்ன பண்றாங்கன்னாக்க, மனித உருவத்தில் இருக்கும் சக மனிதனுடைய உதிரத்தை உரிந்து உருவமாய் இருக்கக்கூடிய தெய்வ சிலைக்கு அபிஷேகத்தை ஊற்றுகிறார்கள். புரியுது? சக மனுஷனுடைய ரத்தத்தை உறிஞ்சிட்டு அங்க போயிட்டு கட்டிக்கிட்டு பயம் பக்தியா நடுங்குற மாதிரி அபிஷேகத்தை ஊத்துற மாதிரி அந்த ஒரு சீனை பார்க்கும் பொழுது நான் சொல்றேன், கடவுளை மூஞ்சி திருப்பி பாரு. ஏன் அவன் என்ன நினைச்சிட்டான், கோயிலுக்கு வெளியில அவன் செய்யற தவறான காரியங்கள், மோசமான காரியங்கள், மத்தவனை கசக்கிறது, மத்தவனுடைய கூலியை பிடிக்கிறது, அதிகமா வேலை வாங்கிட்டு கொஞ்சமா சம்பளம் கொடுக்கறது, ஒரு மனுஷனுடைய நன்மையை எடுத்துக்கிட்டு அவனை வாழ வைக்கிறது, அவன் சக மனிதனை கஷ்டப்படுத்தும் பொழுது கடவுள் பார்க்க மாட்டாராம். கஷ்டப்படுத்தி சம்பாரிச்ச பணத்தை கொண்டு போயிட்டு விலை உயர்ந்த அபிஷேக தைலத்தை வாங்கி கொண்டு போயிட்டு கடவுளுக்கு சிலையில ஊத்தும் பொழுது, அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த கடவுள் அப்படியே மெய்சிலிருந்து அப்படியே நான் பிளஸ் பண்றேன்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்ற மனநிலையில் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா சரியாயிடும். என்ன தெரியுங்களா?
நான் கடவுள்ரா, எனக்கு யாரும் அபிஷேகம் பண்ண முடியாது. நான் தான் உன்னை அபிஷேகம் பண்ணணும். எப்படி தெரியுமா அபிஷேகம் பண்ணுவேன்? நீ சக மனுஷனுக்கு எப்ப நன்மை பண்றியோ அப்ப நான் வந்து உன்னை அபிஷேகம் பண்ணுவேன்டா. சக மனுஷனுடைய நன்மையை பறித்து கொண்டு ரத்தத்தை உரிந்து அவனுடைய பணத்தை எடுத்து கொண்டு வந்து எனக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கி எனக்கு அபிஷேகம் பண்ற பத்தியா, அந்த அபிஷேகம் சல்லி காசுக்கு இல்ல உப்புக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் மனுஷன் சிந்திச்சு பார்த்தா தெரிஞ்சிடுவோம் சார். சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம செய்திருந்தா அது திரும்பவும் வராம அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. பாட்டெல்லாம் பாடுறாங்க தவிர திருந்த மாட்டாங்க. கூட இருக்கிற மனுஷனை ஏமாத்துறது, கூட இருக்கிற மனுஷனை நசுக்கிறது, அவனுடைய சம்பளத்தை பிடிக்கிறது, அவனுடைய சம்பளத்தினுடைய தொகையை குறைக்கிறது, நன்மையை குறைக்கிறது, அவனுக்கு பெனிஃபிட் போகக்கூடாது, நன்மை போகக்கூடாது, சக பிசினஸ் பார்ட்னரை ஏமாத்துறது, எல்லா அயோக்கியமான காரியங்களையும் கோயிலுக்கு வெளியில செஞ்சுட்டு கோயிலுக்குள்ள போனா கடவுள் பார்க்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா சார்? கடவுள்ன்றவர் உன் பக்கத்துல இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை. கடவுள்னாக்க உங்க கூட இருக்கிறவர் சார். உங்க கூட இருக்கிறார். 24 மணி நேரமும் உங்களோடு கூட இருக்கிறவர் தான் தேவன். அதனால்தான் அவருக்கு பேர் சர்வ வியாபி. ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்த பேராற்றல், பெரும் பொருள். அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறபடினாலே கோயிலுக்குள்ள வரும்பொழுது மாத்திரம் அல்ல, கோயிலுக்கு விட்டு வெளியில போறீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க இன்னும் கான்சியஸா இருக்கணும். ஹல்லேலூயா. யாருடைய மனசும் புண்படுற மாதிரி பேசாம, யாருடைய இருதயம் வேதனைப்படுற மாதிரி காரியங்கள் செய்யாம நீங்க எப்போ உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அப்ப மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி என்னன்னாக்க, இன்று உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எப்ப பயம் உங்களை விட்டு வெளியில போகுதோ அப்பதான் மிகுந்த சந்தோஷம் உள்ள வரும். ஆமாவா இல்லைங்களா? வீட்டுல ஒரு சோஃபா போட்டிருக்கீங்க, தாத்தா காலத்துல வாங்கினது, பிஞ்சு போய் பஞ்சு வெளியில வந்து காலு ஆடி அதை ஒரு போர்வை போட்டு போத்தி அதை பராமரிச்சு வச்சிருக்கீங்க. எங்க தாத்தா எங்க தாத்தா எங்க தாத்தான்னு அடுத்த ஜென்ரேஷன் வருது, தாத்தா தாத்தாவா உடனே தூக்கி வெளியே போட்டுருவேன். தூக்கு சோஃபா தூக்கி வெளில போட்டுருவேன். இப்ப சொல்ற என்னடி இந்த மாதிரி பண்றீங்க, என்னடா இந்த மாதிரி பண்ற, இந்த மாதிரி ஒரு சோஃபா கம்முனி இருமா. தாத்தா வண்டி வந்து நிக்குது, அதே இடத்துக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ரிச்சா ராயலா சூப்பர்பா ஒரு சோஃபா பையன் ஆர்டர் பண்ணியிருக்கான். வந்து வீட்டுக்குள்ள இறங்குது, கொண்டு அந்த இடத்துல போட்டோன்னு சுருங்கி போயிருந்த அம்மாவுடைய மூஞ்சி இப்ப லைட்டா பிரைட் ஆகுது. என்ன ஆயிடுச்சு? பழசு வெளியில போனாதான் புதுசு. வாழ்க்கையில எப்ப மிகுந்த சந்தோஷம் வருது தெரியுங்களா? எப்ப பயம் உங்களை விட்டு வெளியில போகுதோ அப்பதான் மிகுந்த சந்தோஷம் உள்ள வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப பயத்தை உங்களுக்குள்ள இருந்து விளக்குறதுக்கு இயேசு இந்த பூமியில பிறந்தாரு. இரண்டாவது, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க இயேசு இந்த பூமியில பிறந்தார். 2 காரியத்திற்காக பிறந்தாரு. 2 காரியத்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்களேன், எனக்காக 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 தேவகுமாரன் பிறந்தார். ஆமென். அப்ப நான் அவ்வளவு பெரிய ஆளா? நான் எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குதா? எனக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு தேவன் கொடுக்கிறாரா? செய்தி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே சொன்னேன், ஒரு விலையுந்த முத்தை வாங்குறவன் என்ன பண்ணுவான்? தனக்குள்ளதை வித்து அந்த முத்தை வாங்கி அந்த முத்தை மறுபடியும் வித்து இன்னும் பெரிய தொகையை கொண்டு வருவான். ஆமாவா இல்லைங்களா? ஆனா கடவுள் உங்களெல்லாம் எப்படி பாக்குறாரு தெரியுங்களா? தன் குமாரனை விட ஒரு படி மேல பாக்குறாரு. இது சொன்னா சில பேருக்கு பிடிக்காது. எங்க இயேசுவை காட்டிலும் நான் பெரிய ஆளா? பெரிய ஆள் தான். எப்படி சொல்றீங்க சார்? உங்களை மீட்கிறதுக்காக தான் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பிச்சாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அடிக்கடி யோசிப்பேன். தாவீது சொல்றாரு சங்கீதத்துல, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். நீர் உண்டாக்கின சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அவன் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, அவன் மேல ஏன் இவ்வளவு லவ் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாக்க கடவுள் சொல்லுவாரு, என்னுடைய சாயலின்படி என்னுடைய ரூபத்தின்படி எனக்குள் இருந்து இந்த மனு வர்க்கத்தை கொண்டு வந்தபடியினாலே இவர்களை என் குமாரனை விட அதிகமாய் நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், உங்க வேல்யூ என்ன நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க வேல்யூவை இந்த உலகத்துல வேற யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. உங்க வேல்யூவை சரியாய் தெரிந்தது உங்கள் தேவன் மாத்திரமே. எத்தனை பேருக்கு புரியுது? என்ன விட தம்பியினுடைய சவுண்ட் ஜாஸ்தியா இருக்குது.
நம்மளுடைய வேல்யூ என்னங்க? நமக்கு என்னன்னு தெரியாது. நம்மளுடைய வேல்யூ என்னன்னு மற்றவங்களுக்கும் தெரியாது. நம்மளுடைய வேல்யூவை தெரிந்த ஒரே நபர் யார் அப்படின்னாக்க நம்முடைய தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், என்னுடைய வேல்யூ என்னன்னு என்னுடைய தேவனுக்கு மாத்திரமே தெரியக்கூடியதாக இருக்கிறது. சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லிட்டு அப்படியே கடந்து போக போறேன். என்னன்னாக்க, மோசமான எதிர்பார்ப்புகள் மோசமான விளைவுகளை அதிகப்படுத்துகிறது. நல்ல எதிர்பார்ப்புகள் நல்ல விளைவுகளை அதிகப்படுத்துகிறது. எத்தனை பேருக்கு வார்த்தை புரியுது? மோசமான எதிர்பார்ப்புகள் மோசமான விளைவுகளை அதிகப்படுத்துகிறது. நல்ல எதிர்பார்ப்புகள் நல்ல விளைவுகளை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உங்க லைஃப்ல சில வேளையில உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் வருதோ, ஹல்லேலூயா, என்னடா நல்லா போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். ஆரம்பத்திலிருந்து நல்லா போய்கிட்டு இருக்கு, கடைசியில் எவனாச்சும் செய்வான்னு பார்த்தேன். லட்டுல வச்சேன்னு பார்த்தேன், நட்டுல வச்சேன்ற மாதிரி தவளோன்றதுல வச்சு விட்டாங்களப்பா. மோசமான எதிர்பார்ப்புகள் மோசமான விளைவுகளை அதிகப்படுத்தும். நல்ல எதிர்பார்ப்புகள் நல்ல விளைவுகளை அதிகப்படுத்தும். இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, இன்னைக்கு இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறாரு. இன்னைக்கு இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ள நல்ல எதிர்பார்ப்புகள் வர வேண்டும். ஹல்லேலூயா. மோசமான எதிர்பார்ப்புகள் மோசமான விளைவுகளை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். தமிழ் புரியுதா நிறைய பேருக்கு? மோசமான எதிர்பார்ப்புகள் அப்படின்னாக்க, தப்பா நடந்துருமோ, தப்பா போயிடுமோ, நல்லா இல்லாம போயிடுமோ, சரியில்லாம போயிடுமோ அப்படின்ற பல விஷயங்களை தவறாவே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மோசமா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மோசமான விளைவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்குமே தவிர குறைக்காது. ஆனா நல்ல எதிர்பார்ப்புகள் நல்ல விளைவுகளை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனாலதான் பைபிளை படிச்சீங்கன்னாக்க உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். பைபிள் என்னன்னு சொல்றேன், அப்ப நீங்க பைபிள் படிப்பீங்க. பைபிள்ன்றது என்னன்னாக்க பிளே ஸ்டோர். எத்தனை பேர் தெரியும் பிளே ஸ்டோர்னா? ஏன்னா எல்லாரும் மொபைல் வச்சிருக்கீங்களா? உங்க மொபைல் இருக்கு பிளே ஸ்டோர், அதுதான் பைபிள். அந்த பிளே ஸ்டோர்ல போய் என்ன டவுன்லோட் பண்ணுவீங்க? ஆமா, என்னென்ன ஆப் டவுன்லோட் பண்ணுவீங்க? சமைக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது, புக் பண்றது, வண்டிக்கு புக் பண்றது, மெடிக்கல் சம்பந்தப்பட்டது, அழகு சம்பந்தப்பட்டது, எல்லா ஆப். சில பேர் போன்லாம் வாங்கி பார்த்தாக்க 5 பக்கம் 6 பக்கம் போய்கிட்டு இருக்கு ஆப். அவ்வளோ ஆப் வச்சிருப்பாங்க. எல்லா ஆப்லையும் போயிட்டு தினந்தோறும் சில சில காரியங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி அதுல இருக்க காரியங்களை எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அப்படிதான் இந்த வேதம்ன்றது ஒரு மொபைல் ஸ்டோர் மாதிரி, ஒரு பிளே ஸ்டோர் மாதிரி. இந்த பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ஆப்ஸை நீங்க டவுன்லோட் பண்ண நீங்க அதை யூஸ் பண்ணக்கூடியவங்களா மாறிடுவீங்க. வசனம் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு ஆப்ஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா சொல்லலாம் அப்படின்றது யோசிச்சுட்டு வரது எனக்கு டைம் ஆயிடுது. அப்போ பிளே ஸ்டோர் தான் பைபிள். எப்படி ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றீங்களோ, ஆப்ஸ் உங்க லைஃபை சிம்பிளிஃபை பண்ணுதா காம்ப்ளிகேட் ஆகுதா? சிம்பிளி பண்ணுது. உங்களுக்கு வேண்டிய ஃபுட்டை உட்கார்ந்த இடத்துல புக் பண்றீங்க, வேண்டிய பொருளை உட்கார்ந்த இடத்துல புக் பண்றீங்க, உங்களுக்கு வேண்டிய எக்ஸசைஸை உட்கார்ந்த இடத்துல பாக்குறீங்க. ஸோ எப்படி ஒரு பிளே ஸ்டோர் ஆப்ஸ் மூலமா உங்களுடைய ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுதோ அப்படிதான் இந்த வேதம், இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் ஒவ்வொரு ஆப்ஸா இருக்குது. அந்த ஆப்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணும் பொழுது அப்படின்னாக்க நீங்கள் படிக்கும் பொழுது அது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பைபிளை பார்க்கும் பொழுது, மொபைலை பார்க்கும் பொழுது ஆப் ஸ்டோர் பார்க்குறீங்க, டவுன்லோட் பண்றீங்க, யூஸ் பண்றீங்க. அதே போல பைபிளை படிங்க, அதுல இருக்கிற வாக்குத்தத்தங்களை எடுங்க, அதை மனதார சொல்லுங்க. அந்த ஆப் டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐஸ்வர்யம் வேணுமா? அதற்குரிய ஆப் இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதனுடைய அவர் வேதனையை, இது ஒரு ஆப். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும்? சொல்லணும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் அப்படின்னு அந்த ஆப்பை பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப இந்த காலை வேளை நான் சொல்றேன், இயேசு பிறந்த இந்த நல்ல நாள்ல 2 காரியங்கள். பயங்களை தேவன் வேறு அறுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
மிகுந்த சந்தோஷத்தை உங்களுடைய இருதயங்களில் தேவன் விதைக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு தான் உங்களுடைய குட் டே ஸ்டார்ட் ஆகுது, குட் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, குட் சிச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆகுது, குட் சேஞ்ச் ஓவர் வரப்போகுது. இன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில பல நாட்களாய் தடைப்பட்டிருந்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் ஓபன் பண்ணி விட போறாரு. ஹல்லேலூயா. ஆமா, அந்த உலகத்தை திறந்து தன்னுடைய குமாரனை கண்ணின் வயிற்றில உதிக்க செய்து உலகத்துல பிறக்க செய்யும் பொழுது பயப்படாதிருங்கள். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, இன்று கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு உலகம் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக ஒரு உலகத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு நல் வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு 2 காரியங்கள். நான் பயப்பட மாட்டேன், எல்லா சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு கூட இருக்கிறான்ற உணர்வோடு கடந்து போங்க. 2வது, உங்களுடைய மோசமான எதிர்பார்ப்புகளை முற்றிலுமாய் தூக்கி போட்டுட்டு நல்ல எதிர்பார்ப்புக்குள்ள வாங்க. மேய்ப்பர்கள் தூதனுடைய வார்த்தையை கேட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன்னு சொன்னோன்னு எதிர்பார்க்கிறாங்க. நற்செய்தியா என்ன இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது போல இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வரட்டும். என்ன எதிர்பார்ப்பு வரட்டும்னாக்க, தேவன் என் வாழ்க்கையில் என்ன நன்மை செய்ய போகிறார், என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், என்ன உயர்வை கொடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு கூட உட்கார்ந்துருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான உலகத்தின் கதவுகளை தேவன் திறக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக இந்த உலகத்தை தேவன் திறந்து இயேசுவை கொண்டு வர முடியும் என்றால், உங்களுக்கென்று வைத்திருக்கிற நல் வாழ்க்கை என்ற உலகத்தின் கதவுகளை இன்றைக்கு இயேசு உங்களுக்காக திறக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நன்றி, நன்றி, நன்றி தகப்பன், நன்றி ராஜா. ஓ, உம்முடைய பிறப்பு எவ்வளவு அற்புதமானது ஆண்டவரே. What a wonderful God you are. நீர் எங்களுக்கு மீட்பை வாங்கி கொடுக்க வரவில்லை, மீட்பை செய்து கொடுக்க வந்தீர்கள். You born in this world not to buy the redemption, you have made the redemption. நீர் மீட்பை ஏற்படுத்தி கொடுத்தீர், உங்களுடைய சரீரத்தில் ஏற்படுத்தி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் புது உலகத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும் என்று நான் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவருடைய ஆரோக்கியத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும், அவருடைய அற்புதத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும், அவருடைய அதிசயத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும், நன்மையின் கதவுகள் திறக்கப்படட்டும், உயர்வின் கதவுகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, நன்றி அறிதல் உள்ளவர்களாக ஆண்டவரே, தேவன் இயேசுவை எனக்கு கொடுத்தது போல என்னோடு கூட இருக்கிற நல்ல மனிதர்களை என் தேவன் கொடுத்திருக்கிறபடினாலே அவர்களுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நான் இருப்பேன் என்ற அந்த நன்றி உறவு, நன்றி உணர்வு இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை உதிக்கட்டும் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். பயத்தின் வேர் அறுக்கப்பட்டு மிகுந்த சந்தோஷத்தினுடைய பூக்கள் பூக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அவர்கள் 1000 மடங்கு பெருகும்படியான ஆசீர்வாதத்தை நான் இன்னைக்கு இம்பார்ட்டேஷன் பண்றேன் ஆண்டவரே. நான் ப்ரோக்ராம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் மேல் இருந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு இவர்கள் மேல் வந்து இறங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதித்தவர்களை அனுப்புகிறேன் கர்த்தாவே. நீ தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென்.